டீட்டெயில் மட்டும் பார்ப்போம். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று சொன்னவர் யாருன்னா மகாத்மா காந்தி. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகாக, சோ இதை ஃபுல்லா கேட்கலனாலும் இப்படி கேட்பாங்க, ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகாக அமைவது எதுன்னா ஆப்ஷன்ல கண்டிப்பா கிராமம்னு இருக்கும், கிராமம் போட்டுறாதீங்க, வருவாய் கிராமம். ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகாக அமைவது வருவாய் கிராமம். ரீகேப் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவுன்னா 121 கோடி. சோ அந்த கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகள் அல்லது கிராமங்கள்ல எத்தனை சதவீத மக்கள் வாழ்றாங்கன்னா அப்ராக்சிமேட்டா 69% அல்லது 68.8 கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரக பொருளாதாரத்திற்கான முக்கிய பண்புகள் என்றது இது ஜஸ்ட் நீங்க வாசிச்சா போதும். ஸோ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது மட்டும் பார்ப்போம். ஊரக பகுதிகளில் குறைவான வேலை இருக்கும், சேம் டைம் மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. மறைமுக வேலையின்மை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் வேலையில ஈடுபட்டாலும் உற்பத்தி அளவு அதிகரிக்காத நிலையை தான் மறைமுக வேலையின்மை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 2011-12 மதிப்பீட்டின்படி ஊரக பகுதிகளில் எத்தனை கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழாகவும் இருக்காங்கன்னா 22 கோடி மக்கள். ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என்று கூறியவர் யாருன்னா சர் மால்கம் டார்லிங். ரீகேப் மட்டும் பார்ப்போம். இரட்டை நஞ்சாக்கள் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புறம் கிராமங்கள் காலியாகி மறுபுறம் நகரங்கள் நெரிசல் ஆகுது. இதைதான் இரட்டை நஞ்சாக்கள்னு சொல்றாங்க. இரட்டை நஞ்சாக்களை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னா சுமாசர். சும்மா இல்லாம ஏதோ ஒண்ணு சொல்லாதீங்க சார், சுமாசர் சொல்றாரு. தற்போதைய வளர்ச்சி வகைமுறை அபாயகரமானது என்று சுமாசர் எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காருன்னா சிறியது அழகு என்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. ஊரக மேம்பாடு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஊரக மக்களின் சமூக நலம் மற்றும் வாழும் சூழ்நிலையை மேம்படுத்துதல் போன்ற ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை குறிப்பதுதான் ஊரக மேம்பாடு. ஊரக மேம்பாடை பத்தி உலக வங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பிட்ட ஊரக மக்களுடைய பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி தான் ஊரக மேம்பாடு அப்படின்ட்டு வேர்ல்டு பேங்க் கூறியிருக்காங்க. கிராமப்புறங்கள்ல உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்னா புறா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஊரக வறுமை அன்னிட்டு எதை சொல்லுவோம்னா ஊரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய அடிப்படை தேவைக்கு பூர்த்தி செய்வதற்காக போதுமான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலையை தான் ஊரக வறுமை அப்படின்னு சொல்லுவோம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்ட்டு யாரு சொல்லுவோம்னா யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 2400 கலோரி அளவு எடுக்க முடியலையோ அதுக்கு மேல எடுக்க முடியலையோ அவங்க எல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு குறிப்பிடுவோம். 2010ஆம் ஆண்டின்படி ஊரக பகுதிகளில் வறுமையில் உள்ள மக்கள் சதவீதம் எவ்வளோன்னா 54.10%. 2009-10 மொத்த வறுமை சதவீதம் எவ்வளோன்னா 33.80. உலக ஏழை மக்களின் தொகையில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் மக்கள் ஏழ்மையில இருக்காங்கன்னா 22%. உலக அளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உலக அளவில் ஏழைகள் இருக்காங்க. அதுல இந்தியாவில் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 22%. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் மட்டும் பார்ப்போம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி வந்து ஊரக வேலையின்மையும் ஊரக வறுமையும் வந்து ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொண்டதால வேலை வாய்ப்பினை உருவாக்குறது மூலயமா என்ன பண்ணலாம், ஊரகத்துல வறுமையை வந்து ஒழிக்கலாம். 20 அம்ச திட்டம் வந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் வந்து 1978. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி வந்து 1979. வேலைக்கு உணவு திட்டம் வந்து 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து 2006. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா வந்து 2010. பாரத் நிர்மான் யோஜனா இந்த திட்டம் வந்து கட்டமைப்பு வந்து மேம்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வந்தது. பாரத் நிர்மான் யோஜனா எந்த வருடம்னா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வசதி வந்து ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது. இல்லத்துக்காக இந்திரா ஆவாஸ் யோஜனா கொண்டு வந்தாங்க, இல்லம் கட்டுறதுக்காக வீட்டு வசதிக்காக அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1985 1986. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா வந்து 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் வந்து 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் வந்து 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் வந்து 2013. வாழ்வாதார திட்டம் 2011, உணவு பாதுகாப்பு திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. அடுத்து வந்து ஊரக வேலையின்மை, இது வந்து செப்பரேட் வீடியோவை வந்து பார்ப்போம். இந்த லெசன்ல இது வரைக்கும் படிச்சதுல இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வாட்டி வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இந்த சதக்கண்ணா என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. சதக்கண்ணா சாலை சம்பந்தமா வந்து கொண்டு வந்த திட்டம். இந்த பாரத் நிர்மான் யோஜனா வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்பு மேம்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்து இல்லம் வீட்டு வசதி அதுக்காக கொண்டு வந்த திட்டம். ராஜீவ் ஆவாஸும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வசதிக்காக கொண்டு வந்த திட்டம் தான். ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவும் இந்திரா ஆவாஸ் யோஜனாவும் வந்து ஆவாசன்னா ஹவுஸ், ஆவாஸ் இந்திரா ஆவாசன் வருதா, ராஜீவ் ஆவாசன் வருதா, ஆவாசன்னா ஹவுஸ் வீட்டு வசதிக்காக கொண்டு வந்த திட்டங்கள்ன்றத அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க, தேங்க்யூ. அடுத்த வீடியோல ரிமைனிங் இருக்கிறத வந்து பார்ப்போம்.